ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட் தமிழ் நான் உங்கள் சஞ்சய். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு MI Note 10 Lite. ஸோ இந்த ஃபோனோட முழு விவரங்களை தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபோனோட கீ ஸ்பெக்குன்னலாம். ஸோ கீ ஸ்பெக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ GB RAM இருக்கும், இத்தனை டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு முழு விவரங்களை நம்ம சேனலில் பார்க்கலாம், அதுவும் தமிழ்லேயே பார்க்கலாம். இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட இன்னொரு சேனல் அது. ஸோ இன்ஃபோடெக் அப்படின்ற சேனல் வந்துட்டு வேணுன்றவங்க, நீங்கள் தமிழ் புரியாதவங்க நீங்கள் இங்கிலீஷில் கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மொபைலை பற்றி பார்ப்போம். மொபைல் எந்த பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா Xiaomi பிராண்டு தான். அதில் மாடல்னு பார்த்தீங்கன்னா MI Note 10 Lite. ஸோ ரிலீஸ் டேட்டுன்னு பார்க்கும்போது 30 மே 2020. அதிலே பாடி, ஸோ ஃபோன் எதால் மேட் பண்ணுறதுனா ஃபுல்லாக கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைமென்ஷன் பார்க்கும்போது 157.80 × 74.20 × 9.67. ஸோ பார்த்தீங்கன்னா டைமென்ஷன், ஸோ டைமென்ஷன்றது அந்த திக்னஸ் கூடிய அந்த ஃபோனோடைய திக்னஸ் தான். வெயிட்டுன்னு பார்க்கும்போது 204 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5260. இதில் பார்த்திங்கன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் அப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 3 வேரியன்ட் கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.47 இன்ச் டிஸ்பிளே. இது வந்துட்டு ஒரு டச் ஸ்க்ரீன் மாடல், ஃபுல் டச் அப்படி இல்லாமல் ஒரு நாச் மாதிரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்க்கும்போது 1080 × 2340 பிக்சல் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ப்ரொடெக்ஷன் டைப் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா அவங்க கொரில்லா கிளாஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொரில்லா கிளாஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 5 வருது, கொரில்லா கிளாஸ் 5. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் விவோலலாம் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுக்குறாங்க. ரெட்மிலன்னு பார்த்திங்கன்னா சூப்பரான TFC கிளாஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து IPS டெக்னாலஜியான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்க டிஸ்பிளே கிளாஸில் யூஸ் பண்ணுறதோட மெட்டீரியல் வந்து இந்த ஃபோன்லலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது என்னென்னு பார்க்க முடியும்னா ஃபோனோட ஹார்ட்வேர்னு பார்க்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபோனில் நிறைய ப்ராசஸர் விதம் வருது. இதில் பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா 730G. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து Snapdragon 730G தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ப்ராசஸர்னு பார்க்கும்போது 2.2 GHz குவாட் கோர் வந்துட்டு. ரேம்னு பார்க்கும்போது 6GB தான் ஸ்டார்டிங்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் பார்த்திங்கன்னா 6GB ரேமு, 64GB இன்டர்னல் கொடுத்துறாங்க. இதில் வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி பண்ண முடியாது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக SD கார்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதில் டியூவல் சிம் போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா SD கார்டு இதில் இல்லை. ஸோ இதில் இதுதான் இந்த ஃபோனோட ட்ராபேக்குன்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து 64GB பத்தாது அப்படின்றவங்க முன்னாடியே பார்த்திங்கன்னா நீங்கள் 128 இல்லை 256 நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்பீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். ஸோ கேமரான்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெயின் கேமரான்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சர்னு பார்க்கும்போது 1.89 அப்பாச்சர் கொடுத்துருக்காங்க. அதே 8 மெகா பிக்சல் கேமரா பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பிளர்னஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளரிங்னஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோனில் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து பிளரிங்னஸ் ஆகிடும். அடுத்த ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து மேக்ரோ ஷாட் எடுக்கலாம். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ரோ ஷாட் எடுக்கலாம். அடுத்த 2 மெகா பிக்சல் பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ரிவ்யூ வேணும் அப்படின்னா கேளுங்க. ஸோ வேறு என்ன வெப்சைட் இருந்துச்சுன்னா நான் எடுத்து அதோட டீட்டெயில்ஸ் தரேன். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் கேமரா. இதில் பாப்பப்பும் கிடையாது, ஃப்ரண்ட் ஃப்ளாஷும் கிடையாது. ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா டுவல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் எதால் ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா Android 10 தான் வரும்போதே வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா MIUI 11 வருது. இப்போ அவங்க வந்து MIUI 12 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இவங்க வந்து இதோட சேர்த்து MIUI 12 கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்கல. ஸோ அதில் பார்த்திங்கன்னா MIUI 11 வருது. எனக்கு தெரிஞ்சால் அவங்க கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான அப்டேட் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்டேட்டுக்கும் நம்ம சேனலில் பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இங்கிலீஷில் வேணும்னா கீழே இன்ஃபோடெக் சேனல் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ MIUI 11 வந்தோடனே அவங்க எனக்கு தெரிஞ்சு MIUI 12 தான் கொடுப்பாங்க. ஏன்னா MIUI 11 வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ளே அவங்க வந்து MIUI 12 வந்துட்டு இப்போவே எல்லா ஃபோனுக்கும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என் ஃபோனுக்கு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா Redmi Note 7 Pro. ஸோ அதில் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே சொல்கிறேன். அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கும்போது கனெக்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை இல்லை அந்த ஃபோனில் என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ ஒய்ஃபை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபையோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா 802 × 11. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி ஒய்ஃபைஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை GPS இருக்குது. ஸோ ப்ளூடூத் பார்த்திங்கன்னா 5.0 இப்போ யாரும் அவ்வளோவோ யூஸ் பண்ணல. ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறவங்க இல்லை ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணுறவங்க அதான் யூஸ் பண்ணாங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்க்குலாம் அவங்க யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. முதல்ல பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வச்சு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணியிருந்தாங்க. NFC சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதே இது வந்து Type C மைக்ரோ USB கிடையாது.
லைட்டிங்னு பார்க்கும்போது இதில் அந்த லைட் ஃபீச்சர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இண்டிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க Xiaomiலேருந்து. பட் ஆனால் இந்த மாடலில் எடுத்துட்டாங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிறது ரொம்ப நல்லது. 3.5mm ஜாக் இருக்குது, FM இருக்குது, 2 சிம் போட முடியும். ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4G சிம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்து 5G லான்ச் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி அவங்க எதுவும் சொல்ல. சென்சார்னு பார்க்கும்போது இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் காமனாக எல்லாத்துலேயும் இருக்குது. காம்பஸ் அண்ட் மேக்னெட்டிவ் சென்சார் காமனாக இருக்குது. ப்ராக்சிமேட்டிவ் சென்சார் காமனாக இருக்குது. ஆக்சிலோருக்கு கைரோஸ்கோப் சென்சார் பார்த்திங்கன்னா இதில் புதுசாக இருக்கும். ஸோ ஆம்பிடியூட் லைட் சென்சாரும் காமனாக இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா கைரோசிஸ்கோப் கொடுத்துருக்காங்க. மற்ற நிறைய சென்சார் விஷயம் இருக்குது. பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா புது விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து லான்ச் ஈவெண்ட்டில் சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பெக்குன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஈவெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட லான்ச் அப்போ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.